மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னா, மக்கள் வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு. இந்த லஞ்ச் டயத்தில் மேக்ஸிமம் சாப்பாடு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்து. மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் வசதி இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும், எவ்வளோ பணங்காசு இருந்தாலும், நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் உடம்பு ஆரோக்கியம் வந்து எந்த குடும்பத்துலேயுமே கிடையாது. எல்லா குடும்பத்துலேயுமே நம்மளோட ஆரோக்கியம் வந்து மருத்துவமாக தான் இருக்குது. அப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, காலையில் எந்திரிச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா 1/2 லிட்ரு 1/4 லிட்டருக்கு தக்கன உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி வெறும் வயிற்றில் கடகடன்னு குடிச்சுக்கோங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து பல்ஸு தொந்தரவு இருக்காது. அப்போ ஒரு சின்ன விஷயம், அந்த தண்ணி நம்ம கரெக்டாக குடிக்காதனால நம்மளுக்கு அந்த பல்ஸு தொந்தரவு இப்போ அதிகமாக உருவாயிருச்சு மக்களுக்கு. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம சுலபமாக சொல்கிற வைத்தியத்தை யாருமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான் மக்களுடைய இயல்பு. அதனால் யாராக இருந்தாலும் காலைல வெறும் வயிற்றில் எந்திரிச்ச உடனே 1/2 செம்பு 1 செம்பு தண்ணி உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு நின்றுக்கிட்டு குடிங்க. கடகடன்னு நின்றுக்கிட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும்னா, நேராக நம்ம குடல் வழியாக பெருங்குடல் வழியாக கீழே போய் நம்மளோட வளதை வந்து நல்லா இதாகி நமக்கு பல்ஸ் தொந்தரவுக்கு கஷ்டம் இருக்காது. மோசம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக போயிடும். அப்படி மோசம் ஃப்ரீயாக போயிடுச்சுனாலுமே நம்ம தொந்தரவு பல்ஸ் வராது. மேக்ஸிமம் அந்த மாதிரி உடம்ப சரி பண்ணி பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய சின்ன வைத்தியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் காலை டிஃபன் எடுத்துக்கிட்டவங்க மதியானம் லஞ்சு டைம் வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பயிறு வகைகள் சாப்பிட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம்லாம் மதியான டயத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். அதுவும் சிவப்பு கொய்யானா ஹீமோகுளோபின்க்கு சமமான ஒரு கொய்யாப்பழம். சிவப்பு கொய்யா நல்லா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. அப்போது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொய்யாப்பழம் மட்டும் இல்லைங்க, நாங்கள்லாம் இப்போ மதிய நேரம் விவசாயம் பண்ணுறோம். மதிய நேரம் எங்கள் தோட்டத்தில் என்னென்னா பப்பாளி பழம் சாப்பிடுவோம். பப்பாளி பழம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லது. அதனால் மதிய நேரத்தில் பப்பாளி பழம் எடுத்துக்கிடுவோம், பலாப்பழம் எடுத்துக்கிடுவோம். அப்படி இல்லைனாலும் கொய்யாப்பழம் காட்டில் தோட்டத்தில் வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து இயற்கையான கொய்யாப்பழம், நாங்கள் வச்சு உண்டாக்குனதெல்லாம் கிடையாது. சிறுமலை தோட்டத்தில் வந்து இது வந்து இயற்கையான கொய்யாப்பழம். ஒரு காலத்தில் என்னன்னா, எங்கள் அப்பாவுங்க காலத்துலலாம் வந்து இது ஒரு வியாபாரமாகவே இருந்துச்சு. அப்போ இந்த கொய்யாப்பழம்தான் அவங்களுக்கு மகசூல் கொடுத்தது. அதாவது காட்டில் யாரும் செடி வச்சு உண்டாக்குனது கிடையாது. அதுவாக மானம் பார்த்த பூமியில் இயற்கையாக முளைச்சி அதுவாக மகசூல் கொடுத்தது. அப்போ பாருங்கள், ஒரு மக்களுக்கு வந்து கடவுள் அதுவாக இயற்கையில் தோட்டத்தில் கொடுத்து அந்த மகசூல் கொடுத்தது. அதை வச்சு அப்போலாம் வந்து எவ்வளோனா 5 ரூபா 7 ரூபா 2 ரூபா, எனக்கு விவரம் தெரிய ஒரு கூடை வந்து 5 ரூபாய்க்கு கூட போயிருக்குது, ஒரு கொய்யா கூடை. அது குறைஞ்சது எப்படி 25 கிலோ 30 கிலோ வரும். அதெல்லாம் நான் என் வயசுக்கு கூட சுமந்திருக்கேன். எங்கள் அப்பாவுங்க காலத்தில் இதுதான் எங்களுக்கு வியாபாரம். அப்பாவுக்கு வந்து இதுதான் அன்னைக்கு நிலைமைக்கு அவங்கள வாழ வச்ச ஒரு தெய்வம். இன்றைக்கி வரையும் நாங்கள் அதை வந்து விடாமல் வச்சுருக்கோம். எங்கள் தோட்டத்தில் எங்கன கொய்யா மரம் முளைச்சிருந்தாலும் நாங்கள் வெட்ட மாட்டோம், விட்டுருவோம். அதுவாக தழைஞ்சு அதுவாக மகசூலுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம வியாபாரத்துக்கு இல்லாட்டியும் கூட நம்ம குழந்தைகளுக்கு யூஸாக இருக்குது, நம்மளுக்கு யூஸாக இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வெள்ளை விதை நிறையா இருக்குது, வெள்ளை கொய்யாவும் வரும் சிவப்பு கொய்யாவும் வரும், விதை நிறையா இருக்குது அப்படின்னு யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. வயிற்ற வலிக்குதும்பாங்க.
ஆனால் நீங்கள் மதியம் சாப்பிடாம இந்த மாதிரி 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். உங்களுக்கு ஃபேக்ட்டு தங்காது, உங்கள் உடம்புல ஃபேக்ட்டு நிற்காது. மதிய சாப்பாடு எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, அன்னாச்சி பழம். ஏன்னா இப்போல்லாம் பழ சீசன் மழையில் அன்னாச்சி பழம் சாப்பிட்லாம், பலாப்பழம் சாப்பிட்லாம். நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ, அவகோடா பழம் கிடைக்கிது, ஒரு பழத்தை ஜூஸ் போடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அந்த மாதிரி பழங்கள் நம்ம மேக்ஸிமம் மதியானம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்போ வந்து லன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக 100 கிராம் 50 கிராம் லன்ச் எடுத்துக்கணும். காய் எடுத்துக்கிறணும், அந்த மாதிரி கீரை எடுத்துக்கிறணும். இதெல்லாம் நம்மளால் விவசாயிகள் வந்து பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது மழையில். அதனால் இந்த மாதிரி 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுக்கோங்க. பலாப்பழம் எடுத்துக்கோங்க, பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க, சீத்தாப்பழம் எடுத்துக்கோங்க, அவக்கோடா எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. உங்களால் என்ன பழம் முடியுதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சாயந்தரம் நீங்கள் வந்து உங்களுக்கு கோதுமையோ தோசையோ இட்லியோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் சாப்பாட்டு வகைகளில் நம்ம உடம்ப சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருமே ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டோம். நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நான்லாம் வந்து என் உடம்புக்கு 65 கிலோ வெயிட்டாக இருக்கேன். எவ்வளோ பெரிய மேட்டில் வேணாலும் எவ்வளோ வேகமாக வேணாலும் நடந்து போவேன். எனக்கு வந்து அந்த மூச்சு வாங்குற தன்மை, அந்த மலட்டுத்தன்மை, அந்த கெசு கெசுன்னு இழப்பு வாங்குற தன்மையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம். அது நல்லாவே தெரியுது மக்கள்கிட்ட. நம்ம உடம்ப எது கிடச்சாலும் பசிக்குதுன்னு சொல்லி லபக்கு லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ மேக்ஸிமம் இப்போ சிறுமலையிலலாம் கீரை தலையும், தக்காளி கீரை, சிறுகீரை, இந்த மிளகாக்கீரை இதெல்லாம் வந்து நல்லா டெய்லி எடுத்துக்கோங்க. சேமங்கீரை இதெல்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். அதனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா அதில் நான் அனுபவப்பட்டுட்டேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த கீரை வகையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணு இருக்காது, நல்லாயிரும். இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் உங்களுக்கு லஞ்சுக்கு தேவை கிடையாது. அப்போ உங்களுக்கு ஃபேக்ட்டு நிற்காது. அப்போ உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வராது, கொழுப்பு சத்து தங்காது. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.